Hi guys, welcome back to my channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா getting started with Python. I think this is your 5th chapter in 11th standard. Okay, so introduction to Python அப்படின்னு பார்த்தோம்னா Python is a high level programming language. இங்க என்ன high level programming language? அப்ப இதுக்கு முன்னாடி low levelனு ஒரு programming language இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா இருக்கு. So we have low level programming languages also. ஓகே ஸோ இங்க பைத்தான் அப்படிங்கிறது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஏன் நம்ம ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம்னா லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆர் மெஷின் லாங்குவேஜஸ் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே படிச்சிருக்கோம். ஓகே ஸோ இது வந்து மெஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நம்ம பேசுறது தான் லோ லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட நார்மல் இங்கிலீஷ்ல நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது தான் ஹை லெவல் லாங்குவேஜ். இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ்ல பார்த்திருக்கோம். அண்ட் வி டூ லேர்ன் அபவுட் த டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஓகே ஸோ இது யாரு டெவலப் பண்ணாங்க, பைத்தான் யாரு டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா கைடோ வான் ரோசம் அப்படிங்கிறவர் 1991 பைத்தானை டெவலப் பண்ணார். இட் இஸ் அன் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற வேர்டை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்? இதுக்காக தான் நான் அந்த டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணேன். ஸோ லோ லெவல் லாங்குவேஜ்ங்கிறது மெஷின் லெவல்லே இருக்கும். அப்போ மெஷினால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹை லெவல் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம பேசுற இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகே அப்போ இந்த இங்கிலீஷ் இந்த லோ லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும். ஓகே அந்த டிரான்ஸ்லேட்டர் வி ஹாவ் டூ டைப்ஸ். ஒன்னு வந்து கம்பைலர், இன்னொன்னு வந்து இன்டர்பிரட்டர். இப்போ இந்த கம்பைலர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஓவர் வியூல நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம். கம்பைலர் என்ன பண்ணும், மொத்த ப்ரோக்ராமையும் இன் ஒன் கோல கன்வெர்ட் பண்ணி சோர்ஸ் கோட ஆப்ஜெக்ட் கோட கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். பட் இன்டர்பிரட்டர் என்ன பண்ணும், இட் வில் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் லைன் பை லைன். அதனாலதான் நம்ம இதை இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னு சொல்றோம். பைத்தான் இஸ் அ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். பைத்தானோட பிளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் ஈஸி டு யூஸ், எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் ஏன்னா லைன் பை லைனா எக்ஸிக்யூட் பண்ணுது. இட்ஸ் கம்ப்ளீட்னஸ், ஏன்னா இதுல இல்ல இதுல செய்ய முடியாது அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. கிராஸ் பிளாட்ஃபார்ம், அதாவது நான் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி C++, ஜாவாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஆண்ட்ராய்டுக்காக ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன் அப்படின்னா அது வந்து விண்டோஸ்ல ஒர்க் ஆகாது. பட் பைத்தான் இஸ் நாட் லைக் தட். இட் வில் ஒர்க் இன் எனி கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். அதான் கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். யூ நோ நீட் டு பே எனிதிங். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னன்னா, அது நம்ம ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ்னு இதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே இதோட இதை வந்து நம்ம யார் வேணாலும் மாத்தி புதுசா ஒரு கோடை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் தென் வெரைட்டி ஆஃப் யூசேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ பைத்தான் தான் எல்லாமே, எந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாலும் சரி, எந்த ஏஐ எடுத்தாலும் சரி, எல்லாமே எதை வச்சு கிரியேட் பண்றாங்க அப்படின்னா பைத்தான் வச்சு தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த பிளஸஸ், தட் இஸ் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாட் தட் ஃபாஸ்டஸ்ட் லாங்குவேஜ். ஏன்னா இது வந்து இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ லைன் பை லைனா ஒரு லைனா தான் அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும். ஏதாவது ஒரு லைன்ல இஷ்யூவா இருந்தா கூட இட் வில் நாட் கோ டு த நெக்ஸ்ட் லைன். ஓகே அதுக்கப்புறம் லெசர் லைப்ரரிஸ் தென் சி, ஜாவா, பெர்ல். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லைப்ரரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நாட் ஸ்ட்ராங் ஆன் டைப் பைண்டிங். டைப் பைண்டிங் அப்படிங்கிறது என்ன, இங்க டேட்டா டைப்பை சொல்றோம். ஓகே ஸோ இது வந்து டேட்டா டைப் பைண்டிங்ல வந்து இட்ஸ் நாட் தட் ஸ்ட்ராங் வென் கம்பேர்ட் டு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அண்ட் இட் இஸ் நாட் ஈஸிலி கன்வெர்ட்டபிள். இது அவ்வளோ ஈஸியா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான். நெக்ஸ்ட், how to work in Python. ஸோ பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா www.python.org. ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம வந்து பைத்தானை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஸோ இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து பைத்தான் ஐடில் ஒன்று கிடைக்கும். பிப் பேக்கேஜ் நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். பிப் பேக்கேஜஸ் ஆர் பேக்கேஜ் நமக்கு வேணும் அப்படிங்கும் போது தான் நம்ம பிப் போவோம். அப்படி இல்லைன்னா வில் பி வித் பைத்தான் ஐடில் இட்செல்ஃப். ஐடில் அப்படிங்கிறது GUI, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். CUI, GUI இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம். ஸோ பைத்தான் இஸ் அ GUI சாஃப்ட்வேர், தட் இஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். அண்ட் தென் பைத்தானோட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நிறைய இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமை டைப் பண்ணி ரன் பண்றோம் அப்படிங்கறது இங்க டிஸ்ட்ரிபியூஷன். இங்க வந்து அனகோண்டா பைத்தான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஹைலி ரெக்கமெண்டட் டிஸ்ட்ரிபியூஷன். அதுல ஏன் அப்படின்னா அதுல நிறைய பேக்கேஜஸ் அண்ட் லைப்ரரிஸ் ஆட்டோமேட்டிக்கா ப்ரீலோட் ஆகி வந்திருக்கும். பட் நம்ம இப்போ ஐடல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய லைப்ரரிஸை நம்ம பிப் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே அண்ட் தென் மெனி பாப்புலர் ஐடிஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள், தட் இஸ் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பைடர் IDE, பைசார்ம்,
ஓகே, ஸோ இதுல வந்து ஸ்பைடர் ஐடி இஸ் ஆல்ரெடி அவைலபிள் அஸ் அ பார்ட் ஆஃப் அனகோண்டா. அனகோண்டா டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னாலே அதில் ஸ்பைடரும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தான் வந்து யூஸ் பண்ணலாம், ஐ மீன் ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் பைத்தான்ல நமக்கு 2 மோட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டராக்டிவ் மோட் அண்ட் அதர் ஒன் இஸ் ஸ்கிரிப்ட் மோட். இன்டராக்டிவ் மோட் அப்படிங்கிறது என்ன? தட் இஸ் ஐடல். அதுதான் நம்ம வந்து ஐடல்னு சொல்றோம், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can write one command at a time. ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு லைன்ல ஒரு கமாண்ட் எழுதுறேன், அதாவது பிரிண்ட்ல போயிட்டு 5 + 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த 5 + 10 பிரிண்ட் பண்ணி 15 அவுட்புட் கொடுத்துட்டு தான் எனக்கு அடுத்த கோட் நான் டைப் பண்றதுக்கு எனக்கு கர்சர் பிளிங்க் ஆகும். அதுதான் ஒன் கமாண்ட் அட் அ டைம். ஒரு கமாண்ட் தான் ஐடில் நம்மளால அட் அ டைம்ல யூஸ் பண்ண முடியும். ஓகே, இன்டராக்டிவ் மோட்ல நம்ம எங்க ப்ரோக்ராம டைப் பண்ணணும், கமாண்ட் எங்க டைப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 ஆங்கிள் பிராக்கெட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளேஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்க தான் நம்ம வந்து நம்ம பண்ண போற ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம வந்து டைப் பண்ணணும். என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லாம ப்ளூ கலர்ல ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும், அதுதான் அவுட்புட். அண்ட் இது டெக்ஸ்ட் டிஸ்பிளே அவுட்புட் டிஸ்பிளே ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் ஆங்கிள் பிராக்கெட். இது ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட், இது க்ளோஸ் ஆங்கிள் பிராக்கெட். இந்த மாதிரி 3 டைம்ஸ் க்ளோஸ் ஆங்கிள் பிராக்கெட் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்றோம். And yes, I have given an example here. Yes, so 56 + 48 இங்க கொடுத்திருக்கேன். So that will be getting 104. So இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு. நான் இதை டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னா என்ன வருது? அவுட்புட் வருது. அவுட்புட்டுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் வராது. அதுக்கப்புறம் நம்ம என்டர் கொடுத்தோம், ஐ மீன் இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கமாண்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹவு டு ஓப்பன் இன்டராக்டிவ் மோட். யூ ஹேவ் டு கிளிக் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஆல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் தென் செலக்ட் பைத்தான், என்ன வெர்ஷனோ அந்த அதை செலக்ட் பண்ணிக்கணும், அண்ட் தென் ஐடில். அண்ட் த அதர் வே ஆஸ் யூஷுவல் சர்ச் கிளிக் பண்ணிட்டு அதுல போயிட்டு ஐடில்னு டைப் பண்ணீங்கன்னா பைத்தானோட ஐடில் வந்துடும் அண்ட் யூ வில் ஹேவ் டு செலக்ட் இட். ஓகே, பைத்தான் ஷெல் அப்படிங்கறத நம்ம வந்து இங்க ஐடில்னு சொல்றோம், அதுலதான் நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் கமாண்டை டைப் பண்ணுவோம். டைப் பண்ண உடனே நமக்கு அவுட்புட் வந்துடும். ஐடிலும் ஷெல்லும் சேம் தான், வேற வேற கிடையாது. நெக்ஸ்ட் வி ஹேவ் ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் யூஸ்டு டு சேவ் த கமாண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராம். சின்ஸ் இன்டராக்டிவ் மோட்ல ஒரு ப்ரோக்ராம், ஒரு லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதோட அவுட்புட், ஒரு லைன் இன்ஸ்ட்ரக்ஷன் அதோட அவுட்புட். அப்ப இது வந்து ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. ஸோ நம்மள ஒரு ப்ரோக்ராம் ஃபார்ம்ல நம்ம வந்து கமாண்ட்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்னா வி கால் தட் அஸ் அ ஸ்கிரிப்ட் மோட். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் மோட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இன்டராக்டிவ் மோட்ல இருந்து ஃபைல் செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நியூ கொடுக்கணும், அண்ட் தென் யூ வில் பி கெட்டிங் த ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோட்ல ப்ரோக்ராம் டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இட் இஸ் கம்பல்சரி ஃபார் யூ டு சேவ் த ப்ரோக்ராம். ப்ரோக்ராமை சேவ் பண்ணா மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு ரன் த ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். காட் இட்? ஸோ இதோட பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா .py. வாட் இஸ் திஸ் எக்ஸ்டென்ஷன்? Extension will tell you what type of document we are using. For example, .doc அப்படின்னு போட்டோம்னா this is a document. .ppt போட்டோம் அப்படின்னா this is a PowerPoint presentation. Okay, .xls அப்படின்னு போட்டோம்னா இது வந்து ஒரு எக்ஸல் ஓடுது. .pdf அப்படின்னு போட்டோம்னா that is portable document format. ஓகே, அப்ப இதெல்லாம் தான் நம்ம எக்ஸ்டென்ஷன்ஸ் சொல்றோம். பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் .py அண்ட் நம்ம பைத்தான்லயே சேவ் பண்றதுனால அது என்ன ஆகும்? இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிக்கும். நம்ம நேம் மட்டும் கொடுத்துட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணா போதும். And then how to run a program? ப்ரோக்ராம் டைப் பண்ணி சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ரன் மாடியூல் போயிட்டு ரன் மெனு, ரன் மெனுல கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரன் மாடியூல் ஒரு ஆப்ஷன் வரும். ஓகே, அண்ட் ஷார்ட்கட் டு ரன் த ப்ரோக்ராம் இஸ் F5. ஓகே, அண்ட் தென் என்ன பண்ணும்? ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எங்க நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஷெல்ல தான், தட் இஸ் இன்டராக்டிவ் மோட்ல தான் நமக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். எஸ், வி ஹவ் ரிட்டன் த ப்ரோக்ராம் இன் ஸ்கிரிப்ட் மோட், but it will execute and give me the output in interactive mode. Next, understanding the first program. So இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சும்மா பிரிண்ட்டுக்குள்ள ஹெலோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எங்க நமக்கு எங்க பிரிண்ட் ஆயிருக்கு? this is script mode and this is interactive mode. அங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? ஹெலோன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. Now I will take you to the shell and I will show you how to open, எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து I will show you everything. Okay, so as I said, நம்ம ஷார்ட்கட்லேயே போயிடலாம். ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸ்ல என்ன டைப் பண்ண போறோம்னா ஐடில்னு டைப் பண்ண போறோம். ஸோ நம்ம ஐடில்னு டைப் பண்ணாலே நமக்கு பைத்தான் ஐடில் வந்துடும். ஸோ கிளிக் ஆன் தட், பைத்தான் ஐடில் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து பைத்தானோட ஐடில் பேஜ். ஓகே, தட் இஸ் இன்டராக்டிவ் மோட்.
இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐடல் ஷெல்லுன்னு இருக்கும். தட்ஸ் வை வி கால் திஸ் as ஷெல். ஓகே, ஸோ ஜென்ரலா நம்ம பைத்தான் இன்டராக்டிவ் மோட்ல பார்த்தோம்னா பைத்தானை பத்தின எல்லா பேசிக் டீடைல்ஸும் இருக்கும். நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்றோம், 64 பிட்டா 32 பிட்டா, என்ன டைப் ஆஃப் இது டவுன்லோட் பண்ணிருக்கோம். ஓகே, அண்ட் தென் இது எப்ப இன்ஸ்டால் பண்ணுது, தட் இஸ் இந்த வெர்ஷன் எப்ப கொண்டு வந்தாங்க, அண்ட் தென் ஹெல்ப் வேணும்னா என்ன டைப் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் இருக்கும். அண்ட் ஆஸ் ஐ செட் இங்க தான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்கு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நான் அங்க கொடுத்த மாதிரி இங்க நான் வந்து டேட்டா டைப் பண்றேன். ஸோ இட் இஸ் ஷோயிங் த அவுட்புட் அண்ட் இமீடியட்லி த நெக்ஸ்ட் கமாண்ட் இஸ் கமிங். ஸோ இதை நம்ம என்ன ஒரு ப்ரோக்ராமா சேவ் பண்ண முடியாது. இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் மோட் ஓப்பன் பண்ணணும், ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் a நியூ பேஜ். இட்ஸ் a blank பேஜ். இதுல நமக்கு எங்கேயுமே பைத்தானோட எந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே வர போறது இல்லை. ஸோ இங்க தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பிரிண்ட்னு போட்டு ஹை வெல்கம் டு கிரிஷ் இன்ஃபோடெக். ஸோ இந்த பிரிண்ட்னா என்ன, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா print is a function which is used to display the message. ஓகே, இப்போ நம்ம எப்படி ப்ரோக்ராமை ரன் பண்ணணும், ரன் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்கணும். கரெக்டா, ரன் மாடியூல் ஷார்ட்கட் நான் சொன்ன மாதிரி அங்க F5 இருக்கு. ஸோ ரன் மாடியூல் கொடுத்தோம் அப்படின்னா வில் பி கெட்டிங் அ வார்னிங் மெசேஜ், சேவ் பிஃபோர் ரன் ஆர் செக், சோர்ஸ் மஸ்ட் பி சேவ்டு பிஃபோர் யூ செக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு சேவ் பண்றதுக்கான டயலாக் பாக்ஸ் தான் வரும். சி சேவ் as டயலாக் பாக்ஸ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டைப்பிங் த நேம். இங்க நம்ம பைத்தானோட எக்ஸ்டென்ஷன் .py ஆட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நேமை டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆயிடும். அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் த மெசேஜ். இப்போ ரன் ஆயிடுச்சு, அதனால நமக்கு டேரக்டா வந்துச்சு. நம்ம ரன் பண்ணும்போது தான் சேவ் பண்ணும். இதே நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா டேரக்டா நம்மளோட ப்ரோக்ராம் வந்துடும். சப்போஸ் இந்த ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன், ஸோ நான் ரன் போயிட்டு ரன் மாடியூல் கொடுக்குறேன் அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் அண்ட் ஷோ த அவுட்புட் இன் interactive mode. Okay, so this is how you will have to work in Python idle. So by here this chapter is getting over, and then we'll meet you in another chapter in another video. Thank you. Happy learning.